சுப்ரீம் கோர்ட் முடியுமாங்கிறது அது அவங்களுடைய பலத்தை குறிப்பிடக்கூடிய கேள்வியா இருக்கும். அதனால சுப்ரீம் கோர்ட் நடத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கான எக்ஸ்பர்டீஸ் இருக்குமா? இல்ல அது கிடையாது. அதுக்காகத்தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களை மாதிரி நாங்க கொடுக்குறோம்ல, இதை வச்சுதான் அவங்க அதை ஜிபி ஃபைல் பண்ணிருக்காரு. நாங்க கொடுத்த அத்தாரிட்டி, கால விதானம், கால பிரகாசிக்கா நிறைய இருக்கு. எந்த இருக்கு நான் கொடுத்தது இருக்கு, நான் கொடுத்த எல்லாமே இருக்கு. இது ஒண்ணு இருக்கு நான் கொடுத்தது. ஐவருக்குள்ள இதை ஏத்துக்கலாங்கிறது உங்க விருப்பம்ட்டாங்க கோர்ட்ல. இது ஒண்ணு. அன்னைக்கு கிரகநிலை இது, இதை ஏத்துக்கலாம் கேட்கறதுக்கு உங்களுடைய விருப்பம்ட்டாங்க. நாங்க கொடுத்தது பொதுவான நம்ம கொடுத்துருக்கோம். மிதுன லக்னம் சரியான நேரமாக நம்ம ஒருத்தர் மட்டும் இல்லை, இந்த அறநிலைத்துறையில இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ரீதியா 15க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்காங்க. அந்த ஸ்தானிகர் சொன்னது மட்டும் இல்லாமல், நம்ம சொன்னது மட்டும் இல்லாமல் 15க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள்ட்ட பல ஊர்கள் ஆதார நூலுக்குள்ள இருந்து சென்னை வரைக்கும் பல தரப்பட்ட ஆதார நூல். அவங்களும் இந்த ஆதார நூலை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இந்த ஆதார நூல்ல அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஆதார நூலுடைய நீதிமன்றத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீதிபதி அவர்கள் ஒரு குழு அமைத்து குழு முடிவு பண்றத அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ் முடிவு சொல்லட்டும். அதனால ஐவர் குழுவை அமைச்சிருக்காங்க. முக்கியமான என்னன்னா, அந்த அபிஜித் முகூர்த்தம் 12-10 உள்நோக்கம் என்னவாக இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பக்தர்களுக்கு மத்தியிலையும் ஜோதிடர்கள் மத்தியிலையும் நிறைய இது கேள்விக்குறியா இருக்கிறது ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. ஏன்னா எனக்கு தெரியல இல்லையா, உள்நோக்கம்ங்கிறது உள்ள இருக்கிறது இல்லையா. ஆமா, அப்ப குறிச்சு கொடுத்ததெல்லாம் இந்த மாதிரி சொல்ற மாதிரி இதுவரைக்கும் சபா மட்டுமே குறித்து கொடுத்தது சரியாக இருந்ததுனால விமர்சனம் வரல. இது ஒரு தவறுதலாக ஒரு மாறுபட்ட கருத்து இருந்ததுனால விமர்சனத்துக்கு உட்பட்டு தவறுதலா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கலாம் ஐயா. அது அவங்களுடைய உள்நோக்கம்ங்கிறது அவங்களுடைய அந்தரங்க பதிலாக இருக்கலாம். அது நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. அப்படி கூட இருக்கலாம்ங்கிறது சந்தேகத்தை கிளம்பு ஐயா. ஜோதிடர் எஸ். சங்கர சுப்பிரமணியன். என்ன பிரச்சனை சார்? இப்ப திருச்செந்தூர் ஆலயம் வந்து அறுபடை வெடியில ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் இல்லையா? இதிகாச புராண காலத்திலேயே இடம்பெற்ற ஒரு ஸ்தலம், உலக பிரசித்தி பெற்ற ஒரு முருகஸ்தலம். அந்த ஆலயத்துக்கு வந்து அதாவது வரக்கூடிய 7/7/2025 ஆணி 23 திங்கட்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு 3 விதமான டைம் கொடுத்துருக்காங்க. காலம்பரை 6:10 to 7:45, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் காலம்பரை 9 to 10, மத்தியானம் 12:10 மேலே 3 டைமாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 டைம் கொடுத்ததில் வந்து இப்போ வந்து அதில் வந்து எந்த நேரம் நல்ல நேரம்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சபா வந்து கோர்ட்டில் போய் தீர்வு காண போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போயிருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அந்த 2 வாரத்துக்குள்ள நம்ம இன்னும் டயத்தை அந்த கோயிலுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாம இருக்கு. அப்போ நாங்க இது எது மூலம் தெரிஞ்சோன்னா, அந்த டயத்தை குறிச்சு கொடுத்த ஸ்தனிகர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், தினமலர் பத்திரிகையிலேயே வந்தது. அதை வச்சு அதுக்கு வந்து நான் பதில் எழுதியிருந்தேன். அந்த காலம்பரை அந்த 6:10 to 6:45 தான் நல்ல நேரம், ஜோதிட ரீதியாக பல ஜோதிட ஆதார நூலோட வச்சு எழுதியிருந்தேன். இது கோர்ட்டுக்கு போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா, நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டு கிளை மதுரையில் கவர்மெண்ட் ஜிபி என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் எழுதி கொடுத்த இந்த 6:10 to 6:45 நேரம் நல்ல நேரங்கிறதுக்காக பல ஆதாரங்களை கொடுத்து அதை தான் முதல்ல வச்சுருக்காங்க. தினமலர் பத்திரிகையில் வந்தது, அதையும் அங்கே வச்சுருக்காங்க. நீ கோர்ட்டில் நிற்கக்கூடியது நம்ம எடுத்து கொடுத்தது உண்மையானது அங்கே நிற்கிறது. இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கேருந்து ரிவ்யூ வந்தப்புறம் திருப்பி முந்தா நாள் ரிவ்யூ முடிஞ்சப்புறம் திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதாக ஒரு தகவல் நமக்கு. நேரம் வந்து இந்த 6:10 to 6:45 அந்த மிதுன லக்னம் நல்ல நேரம். அந்த மிதுன லக்னத்தை பார்த்தீங்கன்னா நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்தில் வந்து சூரியன் குரு, 2ல் புதன், 3ல் கேது செவ்வாய்,
6ல சந்திரன், 9ல சனி ராகு, 12ல சுக்கிரன். இது வந்து கும்பாபிஷத்துக்கு உண்டான அனைத்து அம்சம் உள்ள ஒரு லக்னம். இப்போ அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனவங்க எந்த நேரம் அந்த 12:10 to 12:45 சொல்ற நேரம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கன்னியா லக்னம் வரும். அந்த கன்னியா லக்னம் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா 3ல சந்திரன், 6ல ராகு சனி, அதே மாதிரி 9ல சுக்கிரன், 10ல வந்து சூரியன் குரு, 11ல புதன், 12ல கேது செவ்வாய். இந்த அவங்க அந்த 12:10 to 12:45 1 மணிக்குள்ள கொடுத்தா பாதிப்புகள் அதிகமா இருக்கு. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னா எப்பவுமே வந்து முருகன் வேற, பக்தர் வேற கிடையாது. இந்த பாதிப்பு இல்லைன்னா முதல்ல வந்து 12ஆம் இடத்துல கேதுவும் செவ்வாயும் இருந்தால், லக்கண கும்பாபிஷேக லக்கணத்துக்கு 12ல கேதும் செவ்வாய் இருந்தால் அது யாருக்கு பாதிக்கும்னா அதுக்கு உரிமையாளரை பாதிக்கும். ஆலயத்தினுடைய உரிமையாளரை பாதிக்கும் சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த காலத்து உரிமையாளர் எல்லாமே அந்த கிராம நிர்வாகிகள் இருப்பாங்க, ஊர் பெரிய ஆட்கள் இருப்பாங்க, மன்னர் கண்ட்ரோல் இருந்தது. இப்போ நிர்வாகி யாருன்னா அறநிலைத்துறையும் ஆட்சி செய்யக்கூடிய நபர்களே குறிக்கும். இந்த நேரம் நல்ல நேரம் ஒரு இருக்கும்போது சூரியனும் குருவும் இருந்து, சூரியனும் குருவும் லக்னத்துல குரு இருந்தால் 4 லட்சம் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்கு. அது போக அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த 12:10 to 12:45 அபிஜித்து முகூர்த்தம் அதுல வச்சா எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு முக்கியமான ஒரு வாதமா வைக்கிறாங்க. அந்த அபிஜித்து தோஷத்துல பண்ணால் யாருக்கு என்ன தோஷம் கிடையாதுன்னா அது வந்து மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட தோஷம் நிவர்த்தின்னு சொல்லியிருக்கு. தெய்வ காரியங்கள், தேவ காரியங்களுக்கு எல்லாமே அந்த அபிஜித்துக்கு அர்த்தம் பொருந்தாது. உதாரணமாக பார்க்கும்போது அந்த அபிஜித்து முகூர்த்தத்தில் வந்து அந்த உச்சி பொழுதான 12:10 to 12:30